ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து இந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நிலக்கடலை பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா கொஞ்சம் 1-2 நுணுக்கி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு இப்போ ஆயில் ஹீட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துட்டு இதிலே நல்லா பாதி அளவு வெந்துடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு காய் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் வதக்குற மாதிரி நல்லா காயை வதக்கி எடுத்துடலாம். ஆயில் பிரிஞ்சு வர வரையும் நல்லா இதை வற்ற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய் நல்லா வற்றி சாஃப்டாக வெந்து வச்சு ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கிளறின பிறகு நுணுக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேர்க்கடலை காயோடு சேர்ந்து சாறுற வரைக்கும் இந்த மாதிரி 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். தேங்க்யூ.